கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூசப்பாடி கிராமத்தில் மக்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் வகையில் 2 அரசு கட்டிடங்கள் உள்ளன. அவற்றை அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் பூசப்பாடி கிராம மக்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள எலவடி ஊராட்சியை சார்ந்தது பூசப்பாடி கிராமம். இந்த கிராமத்தில் சுமார் 2500க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இங்கு கடந்த 2001-2002 ஆண்டில் மக்களின் கோரிக்கைக்கு இணங்க பொது விநியோக மைய கட்டிடம் தொடங்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டில் இருந்து வந்தது. இந்நிலையில் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன்பு சிதிலமடைய தொடங்கிய கட்டிடம் தற்போது முழுவதும் சிதிலமடைந்து வீணாகி இடியும் தருவாயில் உள்ளது. இதன் காரணமாக மழை காலங்களில் மழைநீரில் கட்டிடத்தில் உள்ள பொருட்கள் நினைந்து வீணாவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் ரேஷன் கடைக்கு செல்லும் போது உயிரை கையில் பிடித்துக் கொண்டுதான் செல்வதாகவும் அச்சுறுத்தல் ஏற்படும் விதமாக 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கட்டிடம் சிதிலமடைந்து காட்சியளிப்பதால் விற்பனையாளர் அச்சத்துடன் வந்து விற்பனை செய்கிறார் என்றும் சொல்லப்படுகிறது. இது பற்றி இப்பகுதி மக்கள் தெரிவிக்கையில், அதில் வந்து மழை வந்துச்சுன்னா நல்லா இடிச்சு நறுக்கி கிடக்கு. நாங்கள் ரேஷன் அரிசி வாட்டுறதுக்கோ ரொம்ப உள்ளே போகிறதுக்கு ஜனங்க அச்சப்படுறாங்க. கேட்டால் பொருள் கேட்டால் 20 கிலோ கேட்டால் 5 கிலோ தான் போடுறாங்க. கேட்டால் மீன் அரிசி நண்டு போச்சுங்கிறாங்க. இதை வந்து என்ன அரசு என்ன கோரிக்கை பண்ணணுமோ அதை பண்ணினோம் நடவடிக்கை எடுக்கணும். அந்த ரேஷன் கடை வந்து முற்றிலும் சேதமடைந்துள்ளது. மழைக்காலங்களில் வந்து இதனால் மக்கள் வந்து வாங்குவதற்கு அச்சப்படுகிறார்கள். ஆகவே அந்த நியாய விலை கடையானது வந்து புதுப்பிக்கப்பட வேண்டும். மேலும் இங்கு 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அங்கன்வாடி பள்ளி கட்டிடம் கடந்த 2013 ஆண்டு மறுசீரமைப்பு செய்யப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில் தற்போது அந்த கட்டிடம் பாழடைந்து உடைந்து பயன்பாடற்று காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கடந்த 10 ஆண்டுகளாக அருகில் சுமார் ஒரு சில கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள தனியார் கட்டிடத்தில் அங்கன்வாடி மையம் செயல்பட்டு வருகிறது. இதுவரைக்கும் யாரும் வந்து இந்த பள்ளிக்கூடத்தை வந்து பராமரிச்சு பார்த்துட்டு போல. இது பள்ளிக்கூடம் வந்து நம்ம தொலைட்டா 1 கிலோமீட்டர் மாதிரி அங்க ஊருக்குள்ள போகணும். அதனால பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு அவங்க இல்லை. எங்க பேர பிள்ளைங்க சொந்த பண்ண பிள்ளைங்களாம் அங்கதான் போயிட்டு அழுகிட்டு கொண்டு போய் ஒரு நாளைக்கு விடுறோம், ஒரு நாளைக்கு கொண்டு போய் விட முடியல. அவங்களாம் வந்து கூட்டிட்டு போனதா இல்லன்னா இல்ல. அங்கன்வாடி மைய கட்டிடம் கட்டி சுமார் 40 ஆண்டுகளுக்கு மேலாகி உள்ளது. அந்த அங்கன்வாடி மைய கட்டிடம் வந்து சுமார் பாழடைந்து உள்ளது. அந்த கட்டிடம் வந்து எந்த சமயத்தில் வேண்டுமானாலும் இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. 2013-14 வந்து புதுப்பிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்தில் புதுப்பிக்கப்பட்டிருந்தாலும் தற்போது அந்த பகுதியில் வந்து அந்த இடத்தில் வந்து குழந்தைகள் யாரும் இல்லை. தனியார் மைய கட்டிடத்தில் வந்து குழந்தைகள் வந்து பராமரித்து வராங்க. அந்த இடத்தில் வந்து அந்த கட்டிடத்தை இடித்து வேறொரு கட்டிடம் அந்த இடத்தில் கட்டி தருவதற்கு தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் விரைந்த நடவடிக்கை எடுக்குமாறு இந்த ஊர் பகுதி சார்பாகவும் சமூக ஆர்வலர் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. எனவே பழுதடைந்துள்ள ரேஷன் கடையையும் பாழடைந்துள்ள அங்கன்வாடி கட்டிடத்தையும் உடனடியாக அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தமிழக அரசு இயந்திரத்திற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை வைத்துள்ளனர். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் சுரேஷ் சந்திரகாந்துடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.